பூந்தமல்லி அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வந்த வடமாநில தொழிலாளர்கள் 48 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். பூந்தமல்லி அடுத்த வயலாநல்லூர் பகுதியில் உள்ள செங்கல் சூளையில் வடமாநில தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக பணிபுரிந்து வருவதாக வந்த புகாரின் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்ட சட்ட உதவி மையத்தின் செயலாளர் நளினி தேவி நடத்திய ஆய்வில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வடமாநில தொழிலாளர்களை கொத்தடிமைகளாக நடத்திய செங்கல் சூளை உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். ஈரோட்டில் கைதி தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதியில் பெங்களூரைச் சேர்ந்த ரோபிகான் என்பவர் செல்போன் டவர் ஒயர்களை திருடியதாக கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர் சிறைக்கு அடைக்க கொண்டு செல்லும் வழியில் தப்பி சென்றுள்ளார். தற்போது தப்பியோடிய கைதியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.